காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதியை தலைவர்கள் பலர் சந்தித்து செல்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கும் நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தற்பொழுது யார் வந்திருக்கிறாங்க காவேரி மருத்துவமனைக்கு திமுக தலைவரை பார்க்க? பூங்குழலி, திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல்நலம் குறித்து கேட்டறிவதற்கு தொடர்ச்சியாகவே அரசியல் கட்சி தலைவர்கள் கடந்த 2 நாட்களாகவே வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மிக முக்கியமாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இன்று காலை வந்திருந்தார். அவருடன் தமிழக ஆளுநர் பன்வாரிலால், அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் வந்திருந்தார்கள். தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், அதே போல இன்று காலை பார்த்தோம் என்றால் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தேசிய பொதுச்செயலாளர் சீதாராமன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் நேரடியாக இங்கு வந்திருந்தார்கள். தொடர்ச்சியாகவே திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல்நலன் குறித்து மு.க. ஸ்டாலின் மற்றும் கனிமொழி அவருடைய குடும்ப உறுப்பினர், திமுக தலைவர் கருணாநிதியுடைய குடும்ப உறுப்பினருடன் தொடர்ச்சியாக தலைவர்களாம் கேட்டிருந்தார்கள். மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்க வேண்டியது, திமுக தலைவர் கருணாநிதி நேற்றைய முன்தினம் இரவு 1:30 மணி அளவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு இன்று மதியம் அவர் அனுமதிக்கப்பட்டதுக்கான அந்த புகைப்படம், அவர் எந்த அறையில் அனுமதிக்கப்பட்டாரோ அந்த புகைப்படம் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நேரடியாக இங்கு வந்த பொழுது அந்த புகைப்படத்தை திமுக தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தார்கள். தொடர்ச்சியாகவே 3 அறிக்கை கடந்த 4 நாட்களில் காவேரி மருத்துவமனை தரப்பிலிருந்து 3 அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல்நிலை குறித்து பல்வேறு விதமான விஷயங்கள் அதில் அடங்கியிருந்தது. இந்த நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது அவருடைய குடும்ப உறுப்பினர், திமுக தலைவர் கருணாநிதியுடைய குடும்ப உறுப்பினருடைய வருகை என்பது தற்போது இருந்து வருகிறது. நாம் நேரடியாக பார்க்கும் பொழுது திமுக தலைவர் கருணாநிதியுடைய துணைவியார் ராஜாத்தி அம்மாள், அதே போல ஏற்கனவே திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் மருத்துவமனையில் தான் உள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சரும் கருணாநிதியுடைய மூத்த மகனுமான மு.க. அழகிரி, கனிமொழி உள்ளிட்டவர்களும் இருக்கிறார்கள். அதே போல மற்ற குடும்ப உறுப்பினர்கள், மிக நெருங்கிய உறுப்பினர்கள் எல்லாம் தற்போது காவேரி மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக வெளியிட்ட அந்த புகைப்படத்தின் மூலமாக கருணாநிதியின் உடல்நிலை குறித்து நம்மால் அறிய முடிகிறது. காவிரி மருத்துவமனை நிர்வாகம் தற்பொழுது ஏதாவது அறிக்கை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமா பூங்குழலி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தபடி கடந்த 4 நாட்களில் 3 அறிக்கைகள் காவேரி மருத்துவமனை சார்பில் வெளியிடப்பட்டன. முதலாவது அறிக்கை என்பது கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக, அதாவது கோபாலபுரம் இல்லத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். பார்க்கலாம். ஐயா கலைஞர் அவர்கள் இந்திய திருநாட்டினுடைய மூத்த அரசியல் தலைவர், உலக தமிழர்கள் விரும்பக்கூடிய உயர்ந்த தலைவர். அவர்கள் உடல்நலன் குன்றி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய குடும்பத்தாரை சந்தித்து அவருடைய உடல் நலம் குறித்து விசாரித்தேன். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உயர்தர தீவிர சிகிச்சை கொடுக்கப்படுகிறது. விரைவில் அவர்கள் குணமடைய வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டுகிறேன். காவிரி மருத்துவமனையில் திமுக தலைவர் கருணாநிதியின் குடும்பத்தினரை சந்தித்த பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். திமுக தலைவர் கருணாநிதிக்கு உயர்தர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். கூடுதல் தகவல்களை ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தொடர்ந்து சொல்லுங்க. காவிரி மருத்துவமனை நிர்வாகம் இன்று ஏதாவது அறிக்கை வெளியிட வாய்ப்பு இருக்கிறதா? பூங்குழலி, நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தது போல 3 அறிக்கைகள் இதுக்கு முன்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அடுத்ததாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் நிச்சயமாக மருத்துவ அறிக்கை என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 3 அறிக்கைகளை குறித்து குறிப்பிடுகிறேன். அதாவது முதல் அறிக்கையில் பார்த்தோம் என்றால் சிறுநீரக பாதையில் அவருக்கு தொற்று ஏற்பட்டதன் காரணமாக காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக முதல் அறிக்கையில் அந்த தகவல் என்பது வெளியானது. அதன் பிறகு அவர் திமுக தலைவர் கருணாநிதி காவேரி மருத்துவமனையில் நேற்றைய முன்தினம் இரவு 1:30 மணி அளவில் அனுமதிக்கப்பட்ட பொழுது 2வது அறிக்கை என்பது வெளியானது. அதில் மிக முக்கியமாக இரத்த அழுத்தம் குறைவின் காரணமாக இரத்த அழுத்தம் அவருக்கு குறைந்துள்ளது. அதனால் அவருக்கு உயர் சிகிச்சை என்பது தேவைப்படுகிறது. அதனால் அவரை
கோபாலபுரம் இல்லத்திலிருந்து மருத்துவமனைக்கு மாற்றி இருந்ததாகவும் அந்த தற்போது ரத்த அழுத்தம் அந்த குறைவின் காரணமாக அளிக்கப்பட்ட சிகிச்சையின் காரணமாக அவருக்கு அந்த குறைந்திருந்த ரத்த அழுத்தம் என்பது சீரான ஒரு நிலைக்கு வந்துவிட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வெளியான 2வது அறிக்கையில் அந்த தகவல் என்பது வெளியானது. இந்த நிலையில் நேற்று இரவு 8 மணி அளவில் 3வது அறிக்கை என்பது காவேரி மருத்துவமனை சார்பில் வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் தொடர்ச்சியான அந்த சிகிச்சை அவருக்கு ஏற்கனவே கோபாலபுரம் இல்லத்தில் அளிக்கப்பட்டிருந்த அந்த சிகிச்சையும் அதே போல ரத்த அழுத்த அந்த குறைவதற்கான காரணமான அது தேவையான சிகிச்சைகளும் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வருவதாகவும் அவருடைய உடல்நிலை என்பது சீராக உள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வெளியான அந்த 3வது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் அறிக்கை என்பது மருத்துவ அறிக்கை என்பது காவிரி மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாகவே அரசியல் கட்சி தலைவர்கள் நேரடியாக இங்கு வந்தாலும் கூட வெங்கையா நாயுடு தமிழக ஆளுநரை தவிர வேறு எந்த தலைவரும் கருணாநிதியை நேரடியாக சென்று சந்திக்கவில்லை. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் நேரடியாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் மற்றும் கனிமொழியை சந்தித்துதான் கருணாநிதியுடைய உடல்நிலை குறித்து கேட்டறிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த மருத்துவ அறிக்கை என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காகத்தான் திமுக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பெரும்பாலானோர் இங்கு பொதுமக்களும் தற்போது காவிரி மருத்துவமனைக்கு முன்பு கூடியிருந்து அந்த அறிக்கைக்காக தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காவிரி மருத்துவமனை முன்பு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் மருத்துவ உபகரணங்களின் உதவியுடன் திமுக தலைவர் கருணாநிதி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க. ஆனால் புகைப்படத்தில் செயற்கை சுவாச கருவிகள் எதுவும் இல்லை. இதுகுறித்து கருணாநிதியினுடைய குடும்பத்தினரோ அல்லது மருத்துவமனையை சார்ந்தவர்களோ ஏதாவது தகவல்களை சொல்லியிருக்கிறாங்களா? பூங்குழலி, அதாவது மருத்துவ உபகரணங்கள் என்றால் அவருக்கு தேவையான, அதாவது சுவாச பிரச்சனை என்பது கருணாநிதிக்கு தற்போது வரை துணை ஆனாலும் கூட தற்போது வரை இந்த சுவாச கோளாறு என்பது எந்த விதத்திலும் எந்த நிலையிலும் அவருக்கு ஏற்பட்டதில்லை. தற்போது கூட நீங்கள் குறிப்பிட்டது போல வெங்கையா நாயுடு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நேரடியாக இங்கு வருகை தந்த பொழுது எடுத்த புகைப்படத்தில் கூட அவருக்கு அந்த வென்டிலேஷன் சப்போர்ட் சுவாச கருவி என்பது தேவையான செயற்கை சுவாச கருவி என்பது பொருத்தப்படவில்லை. தொடர்ச்சியாக அவருடைய உடல்நிலை என்பது சீராக உள்ளதாகவும் கண்காணிப்பில் மருத்துவருடைய தொடர் கண்காணிப்பில் அவர் இருந்து வருவதாகவும் தான் காவேரி மருத்துவமனை தெரிவித்தது. இதற்கு முன்பு பார்த்தோம் என்றால் அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான ஒரு செய்தியும் காவேரி மருத்துவமனை தரப்பிலிருந்து அவருக்கு செயற்கை சுவாச கருவி என்பது பொருத்தப்பட்டுள்ளது என்ற அந்த விஷயத்தை குறிப்பிடப்படவில்லை. அந்த அடிப்படையில் இந்த புகைப்படத்தின் வாயிலாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அவருக்கு எந்த விதமான செயற்கை சுவாச கருவியும் எடுத்து வைக்கப்படவில்லை. கோபாலபுரம் இல்லத்திலிருந்து அவர் இங்கு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட பொழுது கூட ஆம்புலன்ஸ், அதாவது வீட்டிலிருந்து அவர் வெளியே வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி வரும்போது கூட செயற்கை சுவாச கருவி என்பது பொருத்தப்படவில்லை. இந்த நிலையில் தொடர்ச்சியாக அந்த சிகிச்சை அவருக்கு அந்த வயோதிகம் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கான சிகிச்சை மட்டுமே தற்போது அளிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுவதாக குடும்ப உறுப்பினர் தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் தற்போதைய நிலையில் மருத்துவமனையுடைய அறிக்கையின் வாயிலாகவே அவர் தற்போது எந்த நிலையில் உள்ளார், அவருக்கு என்ன சிகிச்சையில் அளிக்கப்பட்டுள்ளது என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். தீவிர சிகிச்சை பிரிவில் குடும்பத்தை சார்ந்த யாரையெல்லாம் அனுமதிக்கிறாங்க ஸ்டாலின்? பூங்குழலி, அதாவது குடும்ப உறுப்பினர்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் நான் முன்பு குறிப்பிட்டுள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் அவரை நேரடியாக சந்திக்கவில்லை. இருந்த போதிலும் திமுக தலைவர் கருணாநிதியுடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே நேரடியாக அவரை சென்று சந்தித்து வருகிறார்கள். திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், கனிமொழி, ராஜாத்தி அம்மாள், கருணாநிதியுடைய மற்றொரு மகள் செல்வி உள்ளிட்டவர்கள் நேரடியாக சென்று சந்தித்து வருகிறார்கள். இவர்களை தவிர மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒரு சில பேருக்கு அந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருவதால் இருந்த போதிலும் அனைவரையுமே ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் அவரை சந்திக்க அனுப்பினால் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக ஏற்கனவே மருத்துவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் குடும்ப உறுப்பினர்களை பொறுத்தவரை யாரும் அவரை நேரில் சென்று சந்திப்பதற்கான மருத்துவர்களுடைய அறிவுரைப்படி வேண்டாம் என்று அவர்கள் கருதுவதாகவே திமுக நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் மிக முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே நேரடியாக அவரை சென்று சந்திப்பதற்கான அந்த அனுமதி என்பது கொடுக்கப்பட்டது. இருந்த போதிலும் அவர்களும் அவருக்கு நோய் தொற்று ஏற்படக்கூடிய அந்த அபாயம் உள்ள காரணத்தினால் அவர்களாகவே தவிர்த்து விடுகிறார்கள். நேரடியில் சந்திப்பதற்கான அவசியம் என்பதில்லை. மருத்துவ கண்காணிப்பில் உள்ள காரணத்தினால் நாங்கள் சென்று சந்திப்பதற்கான அவசியம் இல்லை, நிச்சயமாக அவர் விரைவில் குணமடைவார் என்ற ஒரு நம்பிக்கையுடன் தான் அவர்களும் இருக்கிறார்கள். கோபாலபுரத்தில் இருந்தவரை திமுக தலைவர் கருணாநிதியை அவரது மகள் செல்வி உடன் இருந்து பார்த்து கொண்டார். அவருடைய உடல்நிலை குறித்து செல்விக்கு எல்லாம் தெரியும், அதனால் அவர்தான் உடன் இருந்து பார்த்து கொண்டார் என்ற ஒரு தகவல் நமக்கு இருந்தது. இப்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் பொழுது அவர் உடன் இருப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக பூங்குழலி, அதாவது கடந்த 2 நாட்களாக நேற்றைய முன்தினம் இரவு திமுக தலைவர் கருணாநிதி அனுமதிக்கப்பட்டாலும் கூட
இந்த 2 இரவுகள் பார்த்தோம்னால் நேற்றைய முன்தினம் இரவும் திமுக தலைவர் கருணாநிதியுடைய மகள் செல்வி மற்றும் மு க தமிழரசுடைய மனைவி ஆகியோர் மட்டுமே தற்போது மருத்துவமனையில் கருணாநிதி அனுமதிக்கப்படக்கூடிய அந்த இன்டென்சிவ் கேர் யூனிட் அருகிலேயே மற்றொரு அறையில் இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றவர்கள் அனைவரும் அதை கடந்த 2 நாட்களாக அவர்கள் புறப்பட்டு விடுவார்கள். இவர்கள் இருவர் மட்டுமே இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த ஓராண்டு காலமாகவே அதாவது திமுக தலைவர் கருணாநிதிக்கு இந்த உடல்நல கோளாறு என்பது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய ஒரு சூழலில் உடன் இருந்து கவனித்துக் கொண்டவர் திமுக தலைவருடைய மகள் கருணாநிதியுடைய மகள் செல்வி ஆவார். அந்த அடிப்படையில் அவரும் மு க தமிழரசு திமுக தலைவர் கருணாநிதியுடைய மற்றொரு மகனான மு க தமிழரசுடைய மனைவி ஆகிய இருவர் மட்டுமே மருத்துவமனையில் இந்த 2 இரவுகளும் இருந்து அவரை கவனித்துக் கொண்டார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் இருவருக்கு மட்டுமே தொடர்ச்சியான அனுமதி என்பது தற்போது வழங்கப்பட்டுள்ளதாகத்தான் குடும்ப உறுப்பினர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் இணைப்பிலே இருங்க. நம்முடைய செய்தியாளர் ரமேஷிடம் பேசலாம். ரமேஷ், காவிரி மருத்துவமனை வெளியே திமுக தொண்டர்கள் குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக தொண்டர்களுக்கு கட்சி தரப்பில் இருந்தோ கட்சி நிர்வாகிகள் தரப்பில் இருந்தோ திமுக தலைவரினுடைய உடல்நிலை குறித்து அவ்வப்போது தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? நிச்சயமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம், அவருடைய புகைப்படம் வெளியாகி இருந்தது. அது தொண்டர்களின் மத்தியில் கொஞ்சம் வரவேற்பு பெற்றிருக்கிறது. அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது போன்ற ஒரு புகைப்படம் தற்போது வெளியாகி மதிய அளவில் வெளியாகி இருந்தது. அதில் அவருடைய அந்த பல்ஸ் ரேட்டு மற்றபடி விஷயங்கள் நார்மல் நிலையில் இருந்ததாக அந்த மருத்துவ அறிக்கையில் நீங்கள் பார்த்திருக்க கூடும். இதுதான் சற்று முன் நிலவரமாக இருக்கிறது. இந்த நிலையில் அந்த புகைப்படம், அதாவது 2 நாட்களாக அவர் மருத்துவமனையில் இருந்தாலும் கூட அந்த புகைப்படம் வெளியிட்டு தொண்டர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக வழக்கம் போல குடும்ப உறுப்பினர்கள் மாலை நேரங்களில் பார்ப்பது போன்றுதான் இன்றைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் பலரும் அவர் நலம் விசாரிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய நிலவரமா இருக்கு. தொடர்ச்சியாக வெளியில் இருந்து தொண்டர்கள் எழுந்துவா தலைவா என்று சொல்லி அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய தலைவருக்கு உற்சாகமூட்டக்கூடிய வகையில் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். தொண்டர்கள் குவிந்திருப்பதால் அந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு ரமேஷ்? ஏற்கனவே பாதுகாப்பு என்பது இந்த பகுதியில் ஒரு பக்கம் போக்குவரத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் அதிக அளவில் கட்டுக்கடங்காத அளவுக்கு தொண்டர்களுடைய வருகை இருப்பதன் கூட காரணமாக அந்த பகுதியை ஒரு பகுதி போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இணை ஆணையர் அன்பு தலைமையிலும் அதே போல மயிலாப்பூர் துணை ஆணையர் சரவணன் தலைமையிலும் ஏராளமான பாதுகாப்பு போலீஸ் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இயல்பு நிலைதான் தற்பொழுது திரும்பி இருக்கிறது. அங்கு குவிந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அங்கேயே காத்திருக்கின்றார்கள், உண்ணாமல் உறங்காமல் அங்கேயே இருக்கின்றார்கள் என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கிறது. இது குறித்து திமுக நிர்வாகிகள் அவர்களுக்கு என்ன அறிவுறுத்தி இருக்கிறாங்க தொண்டர்களுக்கு? இன்றைக்கு ஒரு தகவல் வாட்ஸ்அப்ல பார்த்தது அதாவது அந்த மாவட்டத்தில் ஜே அன்பழகன் ஒரு கருத்தை ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. நிறைய தொண்டர்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து வருவர்கள் ஊன் உறக்கமின்றி குறிப்பாக தலைவருக்காக வெளியில் இருக்கக்கூடிய பார்த்தோம். அவர்களுக்கு நாளை முதல் உணவுகள் எல்லாம் வழங்கப்படும், அவர்களுக்கு தேவையான வசதிகளை சென்னை மாவட்டம் சார்பாக செய்து கொடுக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்தார். ஆனால் தொண்டர்களை பல்வேறு மாவட்டங்கள் தொண்டர்களை பொறுத்தவரை அவரெல்லாம் இதையெல்லாம் பொருட்படுத்துவதாக தெரியவில்லை. தங்களுடைய தலைவர் விரைவில் பூர்ண குணம் பெற்று வர வேண்டும் என்பதை அவர்கள் தொடர்ச்சியாக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அதற்காக தான் சுற்றிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பகுதியும் முழுவதுமா காத்திருக்கார்கள். அதாவது அருகில் அதிக அளவில் ஓட்டல்கள் இல்லை என்று சொன்னாலும் கூட ஊன் உறக்கமின்றி அவர்கள் தொடர்ச்சியாக 2 நாட்களாக இங்க இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது நேற்றைக்கு 8 மணி அளவில் ஒரு செய்தி குறிப்பு வெளியாகியிருந்தது. அவர் ஐசியூ கேர்ல சிகிச்சை பெற்றிருக்கிறார் என்ற ஒரு தகவலும் அதில் தொடர்ச்சியாக சீராக இருப்பதாகவும் அவருடைய ஸ்டேபிள் என்ற ஒரு வார்த்தையும் அவர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் குறிப்பாக இங்கு வரக்கூடிய காவிரி மருத்துவமனை மருத்துவர்களாகட்டும் திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் அவர்களும் கேட்கும் பொழுது அவருடைய உடல்நிலை சீராக இருக்கிறது என்ற ஒரு தகவலை மட்டும் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள். ரமேஷ், இணைப்பிலேயே இருங்க, தொடர்ந்து பேசலாம். திமுக தலைவர் கருணாநிதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக பல்வேறு தலைவர்களும் தற்போது மருத்துவமனைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். அவருடைய உடல்நலம் குறித்து தெரிந்து கொள்வதற்காக திமுக தொண்டர்களும் பொதுமக்கள் ஏராளமானோரும் மருத்துவமனைக்கு வெளியே தற்போது காத்திருக்கும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், அண்மை நிலவரம் என்ன?
தற்பொழுது தொண்டர்கள் வருகை என்பது அதிகமாக இருக்கிறது. பல்வேறு ஊர்களில் இருந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமான தொண்டர்கள் காவிரி மருத்துவமனைக்கு அருகே குவிந்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த காட்சியிலே நம்மளுடைய ஒளிப்பதிவாளர்கள் பல்வேறு இடங்களில் இருந்து உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மதன், தங்கதுரை உள்ளிட்டவரெல்லாம் உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாக அவருடைய உடல்நிலை என்பது சீராக இருப்பதாக காவிரி மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேற்றுக்கு இரவு 8 மணிக்கு ஒரு செய்தி குறிப்பு வெளியானது. அதில் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார்கள், அவருக்கு ஐசியூல மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவருடைய உடல்நிலை என்பது சீராக ஸ்டேபிள் என்ற வார்த்தையை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இன்றைக்கு அதில் மேம்பட்ட தகவலாக ஒரு தகவல் வெளியாகிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், துணை குடியரசுத் வெங்கையா நாயுடு நேரில் பார்த்துட்டு அந்த படம் என்பது வெளியாகிறது. இது தொண்டர்களுக்கு ஒரு வரவேற்பு பெற்றது. ஏனென்றால் படங்களை வெளியிட வேண்டும் அப்படின்னு நிறைய தொண்டர்கள் கேட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் திமுக சார்பில் அந்த படத்தையும் வெளியிட்டிருந்தார்கள். அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. அந்த படத்தில் செயல் தலைவர் ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டவரெல்லாம் நின்று கொண்டு பார்ப்பது போன்ற அந்த படங்கள் இருந்தது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதற்கு பிறகு குறிப்பாக அவருடைய உடல்நிலையில் பிடித்து குறிப்பாக தொண்டர்களுக்கு ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த நிலையில் வழக்கம் போல இரவு நேரங்களில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பார்ப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், மற்ற உறுப்பினர்களாகும் அழகிரி ஆகட்டும், அனைவருமே மீண்டும் பார்த்துவிட்டு அவர்கள் 9 மணிக்கு மேல் மீண்டும் அவர்கள் கிளம்பி நேற்றுக்கும் இதே போன்றுதான் மாலை வேளங்களில் ஒரு சில குடும்ப உறுப்பினர்கள் இங்கேயே இருக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டும் அவ்வப்போது சென்று விட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே பார்த்துக்கள். மூத்த நிர்வாகிகளும் வர தொடங்கி இருக்கின்றனர். இதுதான் நிலவரம். நேற்றைய நிலவரமும் அப்படியே தொடர்கிறது. இதுதான் இன்றைக்கு படம், அந்த சிகிச்சை பெறுவது குறித்த படமும் அதில் அந்த இருக்கக்கூடிய அந்த போட்டோ இருக்கக்கூடிய அந்த மானிட்டர்ல அவருடைய அந்த பல்ஸ் ரேட், அதே போல இதய துடிப்பு, அந்த சதவீதம் எல்லாம் இயல்பு நிலையில் இருக்கக்கூடியது. பல்வேறு மருத்துவர்களும் சமூக தளங்களில் பரப்பி வருகிறார்கள். அதுவும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அவர் நல்ல சீரான உடல்நிலையை அட்டி வருவது வரவேற்பை பெற்றிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அனைத்து தலைவர்களுமே பெரும்பாலான ஆட்சித் தலைவர் தற்பொழுது கூட ஜி.கே. வாசன் வெளியில் பேட்டி கொடுத்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நடிகர் செந்தில் பேட்டி கொடுத்ததையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அனைவருமே மற்ற ஒரு சிலர் தவிர யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவர் இன்ஃபெக்ஷன் ஆயிடும், அவர் ஐசியூ கேர்ல இருக்கிறதால இன்ஃபெக்ஷன் ஆகிவிடும் என்ற காரணத்தால் யாரும் உள்ள அவருடைய ஐசியூ வரை அனுமதிக்கப்படவில்லை. பல்வேறு ஊரில் இருந்து எம்எல்ஏக்களும் வந்திருக்கிறார்கள். திமுக எம்எல்ஏக்கள் 89 பேர் திமுக தலைவரோடு இருக்கிறார்கள். அவரும் இன்றைக்கு முக்கியமாக சபாநாயகர் எம்எல்ஏக்களுக்காம் தலைவராக சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய சபாநாயகர் தனபால் திமுக தலைவருடைய உடல்நலம் குறித்து பேசுகிறார். அவரும் ஒரு நீண்ட காலமாக சட்டப்பேரவை 1977 இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் சபாநாயகர் தனபால். நீண்ட நெருங்கிய நண்பராகவும் அவர் இருக்கிறார். அந்த அடிப்படையிலும் அவர் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களுக்கும் ஒரு பேரவைத் தலைவராக விளங்கக்கூடிய அவர் இன்றைக்கு நலம் விசாரித்து சென்றார். அவர் அதிமுகவை சேர்ந்தவராக சொன்னாலும் கூட அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்து விட்டு சென்றிருக்கிறார். தற்போது திமுக கூட சக்கரபாணி வந்திருக்கிறார். இதே போன்று பல்வேறு ஊரிலிருந்து வந்திருக்கக்கூடிய தொண்டர்களும் எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனிருந்து தொடர்ச்சியாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி கலந்து கொண்டார். தற்பொழுது ராஜாத்தியம்மாள் அவருடைய துணைவியார் ராஜாத்தியம்மாள் உள்ளே சென்றார். அந்த காட்சிகளை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதுதான் அங்க இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது. கடந்த 18ஆம் தேதி அவருக்கு ட்ரக்கியாஸ்டமி என்ற அந்த குழாய் மாற்றப்பட்டது. 28ஆம் தேதி நேற்று அதிகாலை அவர் அனுமதிக்கப்பட்டு 2:30 மணிக்கு ஒரு காலை அதிகாலை ஒரு செய்தி குறிப்பு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அரவிந்தன் செல்வராஜ் அவருடைய இயக்குனர் இந்த காவிரி மருத்துவமனை அவர் ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருந்தார். நேற்று இரவு ஒரு செய்தி குறிப்பு வந்ததையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு குறிப்பாக ஒரு செய்தி குறிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் காலை வேளையில் அவருடைய புகைப்படம் வெளியானது மற்ற தொண்டர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. என்றால் அவருடைய சிகிச்சை பெறுவது குறித்து தலைவர்கள் சிகிச்சை பெறுவது குறித்து படம் வரவில்லை என்ற ஒரு கருத்து இருந்தது. அந்த அடிப்படையில் அவர் சிகிச்சை பெறுவது போன்று படம் வெளியாகி இருந்தது. மற்ற கட்சி தலைவர்களுக்கும் அதே போல திமுக அங்கு கூடியிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய செய்தியாக அந்த படம் இருந்ததை நம்மால் பார்க்க முடியுது. அதுல அந்த பல்ஸ் ரேட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. அது எல்லாமே நார்மலாக இருந்த காட்சிகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தொடர்ச்சியாக அவருடைய சாதனைகள் குறித்து இங்க இருக்கக்கூடியவர்கள் பேசி வருகிறார்கள். குறிப்பாக பல்வேறு விஷயங்களை அவர்கள் இந்த ஐடி பிரிவு சார்பாக கையெழுத்து இயக்கம் நடத்தி கொண்டிருப்பதை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலவரமாக தற்பொழுது லேசான சாரல் மழையும் இங்கு பெய்ய தொடங்கி இருப்பதால் தொண்டர்கள் அந்த மழையையும் பொருட்படுத்தாமல் அந்த மழையை நின்று தலைவர் வாழ்க என்று கோஷம் எழுப்புவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ரமேஷ், திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து இன்னும் சிறிது நேரத்தில் காவேரி மருத்துவமனை அறிக்கை வெளியிடலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இதற்கு முன்பு மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் இருந்து எத்தனை அறிக்கைகள் வெளியிடப்பட்டன? அதில் சொல்லப்பட்ட தகவல்கள் என்னென்ன?
அதாவது இந்த ஆண்டை பொறுத்தவரை அவர் கடந்த 18ஆம் தேதி அவர் மருத்துவ ட்ரக்கியாஸ்டமி என்று சொல்லக்கூடிய அந்த குழாய் அவருக்கு கடந்த 2016 டிசம்பர் 15ஆம் தேதி மாற்றப்பட்டது. அவருக்கு எதனால அது மாற்றப்பட்டுச்சுன்னா, அவருக்கு டீஹைட்ரேஷன் மற்றும் காய்ச்சல், அதே போல அந்த நுரையீரல் செல்லக்கூடிய பாதைகள்ல தொற்று இருந்ததன் காரணமாக அவருக்கு அந்த ட்ரக்கியாஸ்டமி சிகிச்சை என்பது செய்யப்பட்டது. அது 6 மாதங்களுக்கோ அல்லது 8 மாதங்களுக்கு ஒரு முறையோ அந்த குழாய்களை மாற்ற வேண்டும். அது ஏனென்றால் அது ஒரு செயற்கையாக உடம்பில் பொருத்தக்கூடிய, தொண்டை பகுதியில் பொருத்தக்கூடிய மூச்சு திணறலை எளிதாக்கக்கூடிய விஷயம். அவர்களுக்கு ஏதாவது ஏற்கனவே இது போன்ற சிகிச்சை பலருக்கும் இன்றைக்கு பெறுவது வழக்கம். அவர் அது இல்லாம வயது 95 வயது முதியவர். அந்த அடிப்படையில் அவருக்கு அந்த மூச்சு விடுவதில் சிரமம் இருந்ததன் காரணமாக ட்ரக்கியா என்று சொன்னால் தொண்டை ட்ரக்கியாஸ்டமி என்ற ஒரு சிகிச்சை அவருக்கு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் கடந்த 1 ஆண்டு காலமாக அந்த குழாய் 2 முறை மாற்றப்பட்டது. இந்த கடந்த 18ஆம் தேதி மாற்றப்பட்டது. அந்த செய்தி குறிப்பு கூட தெளிவாக காவேரி மருத்துவமனையில் சொல்லியிருந்தார்கள். அதாவது காலை 10 மணிக்கு அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டார். 10:10க்கு அந்த செய்தி குறிப்பு என்பது வெளியிடப்பட்டது. அன்றைக்கு மாலையே அவர் வீடு திரும்புவார் என்ற ஒரு தகவலையும் சொன்னார்கள். சொன்னபடியே அன்று மாலை அவர் சென்று விட்டார். இவையெல்லாம் எதிர்க்காக சொல்கிறேன் என்று சொன்னால், திமுக தொண்டர்களை பொறுத்தவரை அவருடைய சிகிச்சை குறித்து வெளிப்படையாக அவ்வப்போது திமுக சார்பாகட்டும் காவேரி மருத்துவமனை சார்பாகவும் அவ்வப்போது கொடுக்கிறார்கள் என்பதில் அவருக்கும் உடன்பாடு இருக்கிறது. அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். அதே போல கடந்த குறிப்பாக அவருக்கு அந்த வெக்கேஷன் மாற்றப்பட்டதுல ஒரு சில அலர்ஜி மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆச்சு. அதற்காக சில காய்ச்சல் தொடர்ச்சியா இருந்ததுனால அவருக்கு அவர் வீட்டிலேயே சிறப்பு மருத்துவம் செய்யப்பட்டது. அவருக்கு வீட்டிலே கோபாலபுரம் வீட்டிலேயே அவருக்கு முதல் மாடியில் அவருக்கு தேவையான சிகிச்சைகள்லாம் அங்க மருத்துவ வசதி 24 மணி நேரம் கண்காணிப்புல வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தான் குறிப்பாக அவருக்கு அந்த சிறுநீரக பாதையில் ஒரு தொற்று ஏற்பட்டது, யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டதையும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு செய்தி குறிப்பில் முதல் முறையாக தெரிவித்தார்கள். அவருக்கு வழக்கமாக அந்த நுரையீரல் தொற்றை தாண்டிலும் சிறுநீரக பாதை தொற்று என்றதையும் ஒரு முதல் முறையாக சொன்னதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்காக தான் அவருக்கு அந்த காய்ச்சல் என்பது தொடர்ச்சியாக விடாமல் இருந்து அவருக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கப்பட்டு தற்பொழுது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் இந்த தொடர்ச்சியாக இங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. திமுக தலைவர் திரு கருணாநிதி அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஆழ்வார்பேட்டை காவேரி மருத்துவமனை இருக்கும் இடத்தில் தற்போது அந்த பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. மழையிலும் தொண்டர்கள் வாழ்த்து முழக்கங்களை எழுப்புவதையும் பார்க்க முடிகிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கும் சமயத்தில் தற்போது ஆழ்வார்பேட்டை காவேரி மருத்துவமனையில் திமுக தலைவர் கருணாநிதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு மழையிலும் திமுக தொண்டர்கள் தங்களுடைய தலைவர் விரைவில் குணம் பெற வேண்டி வாழ்த்து முழக்கங்களை எழுப்புவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய செய்தியாளர் ரமேஷிடம் அண்மை நிலவரத்தை கேட்டறியலாம். ரமேஷ், தற்போது மருத்துவமனைக்கு ராஜாத்தியம்மாள் வருகை தந்திருப்பதாகவும் நாம் செய்தியில் பார்க்க முடிகிறது. தற்போது அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறார்கள், மேலும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் யாரெல்லாம் தற்போது மருத்துவமனையில் இருக்கிறார்கள்? ரமேஷ், முக்கிய உறுப்பினர்கள் அனைவருமே இருக்கிறார்கள். செயல் தலைவர் ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி, முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி ஆகட்டும், முக தமிழரசு ஆகிய அனைவருமே இருக்கிறார்கள். அதேபோல மூத்த நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக டிஆர் பாலு, ஆர் ஆசா உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள், துரைமுருகன் ஆகட்டும் அனைவருமே இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு இந்த பகுதியில் கனமழை இருந்தாலும் கூட அந்த கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் திமுக தொண்டர்கள் இந்த பகுதியில் குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். இன்று அந்த அவருடைய புகைப்படம் வெளியான போது அதில் சில வைட்டல் என்று சொல்லக்கூடிய அந்த ஹெல்த் ரீதியான சில விஷயங்கள் வெளியாகி இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இதய துடிப்பு அவருடைய இதய துடிப்பு 94 இருப்பதாகவும் இயல்பு நிலையில் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். அதாவது இயல்பு நிலையில் இருக்கணும், 60லிருந்து 100க்குள் இருக்க வேண்டும். அவர் 94 என்ற அந்த கட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே இருந்தது. அதே போல ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவும் 94லிருந்து 99 இருக்க வேண்டும். அது அவருக்கு 97 திமுக தலைவருக்கு இருந்தது. அதுவும் இயல்பு நிலை. அதே போல சுவாச அளவு பாத்தீங்கன்னா நிமிடத்திற்கு 80 லேப்டாப் என்று சொல்லக்கூடிய அந்த சுவாச அளவும் அவருக்கு இயல்புக்குள் இருந்ததாக அந்த அந்த புகைப்படத்தில் வெளியாகி இருந்த அந்த மானிட்டர்ல அந்த புகைப்படத்தில் இருந்த விஷயங்கள்லாம் ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தது. குறிப்பாக துணை குடியரசுத் தலைவர், செயல் தலைவர், திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டவரெல்லாம் உள்ளே அந்த அறையில் இருக்கக்கூடிய, அதே போல அவருடைய துணைவர் ராஜாத்தியம்மாள் இருப்பது போன்ற அந்த புகைப்படம் வெளியாகிறது. அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்பட்டது. இன்றைக்கு சீதாராம் யெச்சூரி வந்திருந்தார். அதே போல தேசிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் இன்றைக்கு வந்துட்டு சென்றார்கள். சபாநாயகர் குறிப்பாக நம்முடைய தனபால் அவர்கள் பார்த்துட்டு போயிருந்தாரு. இந்த நிலையில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மாலை நேரங்களில் வழக்கமாக வருவது போன்றுதான் இன்றைக்கும் வந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள், வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் நேற்றைக்கும் நாம் இருந்தோம். கடந்த 3 நாட்களாக இவர் தொடர்பான செய்திகளை சேகரிக்கும் பொழுது என்று சொன்ன போல வழக்கமான இருக்கக்கூடிய ஒரு
சூழல் தான் இங்கு தற்பொழுது இருக்கக்கூடியது. கனமழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான திமுக தொண்டர்கள் இங்கே இருந்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே சொன்னது போல 3 நாட்களுக்குமே அவருக்கு என்ன சிகிச்சை வழங்கப்பட்டது என்பதை குறித்து தொடர்ச்சியாக மருத்துவமனை சார்பிலாகவும் இன்றைக்கு அந்த புகைப்படம் வெளியானது மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் பெற்றிருந்தது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பல்வேறு ஊர்களிலிருந்து தொண்டர்களும் அதிக அளவில் வந்தார்கள். மாவட்ட செயலாளர்களும் கட்சி நிர்வாகிகளாகட்டும் இன்றைக்கு பார்த்து தலைவர் உடல்நலம் விசாரித்துட்டு செல்லலாம் என்ற அடிப்படையில் பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருந்தார்கள். அவர்களும் இன்றைக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் கடும் மழையையும் பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் திமுக தலைவரை பொறுத்தவரை முதுபெரும் தலைவராக கடந்த 3 நாட்களாக சமூக தளங்களாகட்டும் தொலைக்காட்சிகளாகட்டும் செய்தித்தாள்களாகட்டும் தேசிய ஊடகங்கள் மட்டுமில்லாமல் சர்வதேச ஊடகங்களில் கூட அவருடைய புகழ் அதிக அளவில் பேசப்பட்டு வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர் செய்த சாதனைகள் என்ன என்பது குறித்து அவர் தொடர்ச்சியாக அவருடைய பழைய பேச்சுகள் எல்லாம் யூடியூப்ல கூட இன்றைக்கு அதிக அளவில் பகிரப்பட்டு வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவருடைய அந்த அளவிற்கு அவர் ஒரு முதுபெரும் தலைவராக விளங்கி இருப்பதை நம்மால் கட்சி அதாவது அவருடைய வேறு கருத்துக்கள் கொண்டிருந்தாலும் அவர்கள் கூட இன்றைக்கு முரளிதர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர்கள் ஒருவராகக்கூடிய முரளிதர் ராவ், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரெல்லாம் நேரில் பார்த்துவிட்டு சென்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த அளவுக்கு அவருடைய உடல்நிலையில் என்பது தற்பொழுது ஸ்டேபிள் என்ற ஒரு நிலையை தொடர்ச்சியாக இருந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுதான் இங்கு இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது. மழையையும் பொருட்படுத்தாமல் இங்கு அதிக அளவில் திமுக தொண்டர்கள் குவிந்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வசந்த், ரமேஷ், இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் தற்போது மாலை வேளை என்பதாலும் தொண்டர்களின் வருகை அதிகமாக காணப்படுகிறது என்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீர்கள். இதன் காரணம் கொண்டு தற்போது காவல்துறையினர் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? காவல்துறை பாதுகாப்பு என்பதை பொறுத்தவரை என்றால் ஒரு மைய பகுதி, சென்னையுடைய மவுண்ட் ரோடுக்கு பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த அளவுக்கு ஒரு மைய பகுதியில் இருப்பதால் ஏராளமான தொண்டர்கள் குவியும் பட்சத்தில் அவர்களால் அவர்களுக்கும் எந்த பிரச்சனை ஏற்படுவது, அவர்களால் மற்றவர்களுக்கும் எந்த பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக பாதுகாப்பு என்பது இங்கு போடப்பட்டு தான் வருகிறது. இங்கு மயிலாப்பூர் லிமிட்ல வருது. மயிலாப்பூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட அந்த காவல் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியாக இது இருக்கிறது. மயிலாப்பூர் துணை ஆணையர் சரவணன் இங்க 24 மணி நேரம் கண்காணிப்பில் இருக்கிறார். அதே போல ஈஸ்ட் ஜேசி என்று சொல்லக்கூடிய கிழக்கு மண்டல இணை ஆணையர் அன்பு தலைமையிலும் 50க்கும் மேற்பட்டோர் அவர் தலைமையில் இதே போல ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியை முழுவதுமே பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 500 காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பேரிகார்ட் எல்லாம் போட்டு வரக்கூடிய தலைவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த ஒரு ஏற்பாடையும் காவல்துறை சார்பாகவும் செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொண்டர்கள் தங்களது முழக்கத்தின் மூலமாக என்ன வாழ்த்தை முன்வைக்கிறார்கள் ரமேஷ்? அதாவது திமுக தலைவரை பொறுத்தவரை அவருக்கு தொண்டர்கள் தான் பலம். நாம் கிட்டத்தட்ட பார்த்திருப்பீர்கள். அவர் எங்கு சென்றாலும் அவர் ஒரு இயல்பான ஒரு தலைவராக, தொண்டர்களை பார்த்தால் அவர் இறங்கி தொண்டர்களுடன் அளவலாகக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார். அவருடைய நம்ம பழைய வரலாறு இருந்து பார்த்தோம் என்று சொன்னால் கோபாலபுரம் இல்லத்திற்கு நேரடியாகவே நீங்கள் செல்லலாம். அதாவது கோபாலபுரம் 4வது தெருவில் அந்த ஓரமாக வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதியிலேயே அனைவரும் குடியிருப்பு பகுதியிலே அஞ்சுக்கும் அம்மையார் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டில் தான் அவர் வசித்து வந்தார். 2 தளங்கள் மட்டுமே கொண்ட அந்த கட்டிடத்தில், பழமை வாய்ந்த கட்டிடத்தில் அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருக்கும்போது அந்த வீடு வாங்கப்பட்டது. அந்த அளவிற்கு அந்த வீட்டிலே விசிட்டர்ஸ் போய் பார்க்கறதுக்கு அந்த ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் முரசொலி அலுவலகம் செல்வார். முரசொலியில் சென்று அவருடைய எழுத்து பணி என்பது அயராத பணியாக இருக்கும். நேற்றைக்கு கூட நம்மளுடைய நேர்படு பேசிய நிகழ்ச்சியில் கூட லியோனி ஆகட்டும், திராவிட இயக்கத்தை சேர்ந்த அருண்மொழியாகட்டும் பல்வேறு விஷயங்கள், அவருடைய பல காலந்த விஷயங்களை குறித்தும் பெரியாருடைய சிந்தனைகள் குறித்தும் பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து கொண்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தற்பொழுது கூட சுபவீர பாண்டியன் கூட திமுக தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருந்தார். திமுக அவர் ஒரு மானமிகு என்று அழைக்கக்கூடிய அவர் பெரியாருடைய தொண்டர். அவருக்கு தேவையில்லாமல் மூட பழக்க வழக்கங்களை யாரும் செய்ய வேண்டாம் என்ற ஒரு கருத்தையும் கூட அவர் சொல்லியிருந்ததை நம்மால் பார்க்க முடியும். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரும் ஒரு ஹிஸ்டரிக்கு சொந்தமான ஒரு தலைவர். 95 ஆண்டுகளுடைய வாழ்க்கை என்று சொன்னாலும் கூட 80 ஆண்டு காலம் அதில் பொது வாழ்க்கையிலும் 75 ஆண்டுகள் முரசொலியினுடைய அந்த பத்திரிகை பணியும் கிட்டத்தட்ட அந்த பொது வாழ்க்கையில் 60 ஆண்டுகள் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் தற்போதும் உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் பார்க்கப்படுகிறார். செம்மொழி அந்தஸ்து பெற்றுக் கொண்டிருக்கிறார். மொழி மீது பற்று கொண்டவர். தமிழ் மொழி மீது எந்த மேடையிலுமே அவர் அந்த தமிழை பற்றி அவர் பேசாமல் இருந்ததே கிடையாது. தமிழ் மீது பெற்று அவர் ஒரு அளவிலாத பற்று கொண்டவர். கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய செம்மொழி அந்தஸ்தை தமிழுக்கு பெற்று தந்த ஒரு தமிழின தலைவர் என்றெல்லாம் அவர் தொண்டர்களால் புகழப்படக்கூடிய முத்தமிழறிஞர் என்று புகழப்படக்கூடியவர். இன்றைக்கு அவர் உடல் அவருடைய புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. தொண்டர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. வசந்த், அண்மை தகவல்களை சேகரித்துக் கொண்டு இணைப்பிலே இருங்கள் ரமேஷ். மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.